எப்படி வாழ்க்கையில் அமைதியோடு இருக்கிறது, அமைதி மையத்தை கண்டுபிடிக்கணும் முதல்ல. அதுக்கு தியான பயிற்சி அவசியம். தியான பயிற்சி செய்து அமைதி மையத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்ப நமக்கு வேலை முடிஞ்சு போச்சோ திரும்ப அமைதி மையத்துக்கு திரும்பி வருது. அந்த மாதிரி இருந்தா இதுதான் பரமசிவானந்தர் கொடுத்த ரொம்ப உயர்ந்த ஒரு ரகசியம். நமக்கு வாழ்க்கையில அமைதியுடன் எப்படி இயங்குறது, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை எப்படி வாழுறது, வெற்றிகரமான வாழ்க்கை எப்படி வாழுறது, சீக்ரெட் தியான பயிற்சி மூலமாக முதல்ல நமக்குள்ள அமைதியை சேகரிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த அமைதியிலேயே வேரூன்றி நமது அவுட் சைடு வெளி உலகத்துல இயங்குறது. இது படிச்சுட்டா ரொம்ப நல்லது தானே. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அடிப்படை தியான பயிற்சி செய்து அந்த அமைதி எப்படி நமக்குள்ள உணர முடியும் அதை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா ஆரம்ப நிலையில கூட கொஞ்சம் அமைதி உணர முடியும். ஏன்னா தியானத்தின் மூலமாக உடலை சாந்தமாக்கி மனத்தை சாந்தமாக்கி உள்ள போனாலே நமக்குள்ள அந்த அமைதியை உணர ஆரம்பிச்சிடும். ஆரம்ப நிலையிலேயே உணர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுல ஆழ்ந்து போக போக ஈடுபாடு வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், யோக பயிற்சி தான் என்னோட வாழ்க்கையில மிக முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நார்மலா என்ன நினைப்போம், தூக்கம், நம்ம பண்ணக்கூடிய உணவு, இது பூரா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், இன்றியமையாத தேவைகள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், அதை விட இன்றியமையாத தேவை தியான பயிற்சி மூலமாக நான் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அதை விட அவசியம் அப்படின்னு நமக்குள்ள அந்த தேவையை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அடிப்படை தேவை. எல்லா தேவைகளுக்கும் அடிப்படை தேவை நம்ம உண்மையான இயல்பு என்ன அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையில வெளி உலகத்துல இயங்குறது. இதுதான் இறைவனோட திட்டம். நம்ம எல்லாரும் சொல்றாங்க இறைவனோட திட்டம். யோகின் சுவை சரித்திரத்துல கடைசி அத்தியாயத்துல குருஜி சொல்றாரு, எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான திட்டம், இறை திட்டம் இருக்கு. அது அழகானது, ஆனந்தமயமானது. அதான் இறைவன் திட்டத்தின்படி போனா நம்ம வாழ்க்கை அழகான வாழ்க்கையா, அதோட ஆனந்தமயமான வாழ்க்கையா நிச்சயமா நம்ம தோணும் அது இல்லையா. அதனால இறைவனோட திட்டத்தோட எப்படி இணையிறது, அது ரொம்ப சுலபம் இல்லை, கடினமானது. ஏன், அதுதான் புரிஞ்சுக்கிறதுக்கு யோக தியானம் செய்து முதல் அமைதி உணரும் பொழுது புரியும் ஏன் அமைதி இழக்கிறோம். நம்ம இவ்வளவு சீக்கிரமா அமைதி இழந்து போயிட்டோம், ஏன் காரணம் அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதனால கொஞ்சம் இப்ப தியானம் செய்து அமைதி உணர்றதுக்கு முயற்சி செய்வோம். ஓகே. ஸோ தியானத்துல மூணு இது அமர்வு நிலை, அதை புரிஞ்சுக்கிறது முதல்ல இம்பார்ட்டன்ட். அடுத்தது இறுக்கம் இல்லாம எப்படி இருக்கிறது, இறுக்கத்துல இருந்து விடுபட்டு தளர்வா வைக்கிறது உடலை. அப்புறம் மூணாவது சுவாச பயிற்சி மூலமாக மனத்துக்குள்ள ஒரு சாந்தமான மனத்தை, அமைதியான மனத்தை எப்படி கொண்டு வருது. நாலாவது மனக்காட்சி காணுதல், அதாவது கற்பனை செய்து அது மூலமாக நமது உண்மையான தன்மையை உணர்றதுக்கு முயற்சி செய்யுது. ஐந்தாவது உறுதிமொழி, சங்கல்பம், அஃபர்மேஷன் மூலமாக உண்மையை நம்ம இதுக்குள்ள மனத்துக்குள்ள ரொம்ப ஆழ்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. இன்னைக்கு இந்த 5 பாகங்கள் இன்னைக்கு உபயோகிக்கப்படும். முதல் அமர்வு நிலை, இரண்டாவது இறுக்கத்திலிருந்து விடுபடுதல், அப்புறம் சுவாச பயிற்சி, அப்புறம் மனக்காட்சி காணுதல், அப்புறம் சங்கல்பம் செய்தல். ஓகே. ஸோ 3 பாயிண்ட் அமர்வு நிலையில 3 பாயிண்ட் தான். 1 முதுகு தட்டு நேராக வச்சு உட்காருங்க. 2வது உடலை தளர்வா வைக்கிறது. 3வது முக்கியமான பாயிண்ட், கடினமானது, பயிற்சி செய்தாலும் வரும். அது என்ன, 2 கண்களையும் லேசா மேல தூக்கி உருவ மத்தியில் வைக்கணும். அங்க வச்சுட்டு கண்களை மூடலாம், இல்ல அரைக்கண்ணை திறந்து வைக்கணும். ஆனா கீழே வரவிடக்கூடாது. அதாவது நம்ம தரைக்கு சமமா இருக்கக்கூடாது, மேல இருக்கணும். மேல் நிலைக்கு போகணும் கண்கள் ரெண்டும், சிரமம் இல்லாம. அதான் கஷ்டமானது, பயிற்சி செய்தாதான் வரும். ஆனா இப்போதைக்கு உங்களால இங்கேயே ஸ்ட்ரெயிட்டா பண்ண முடியலன்னா தூரத்துல பாருங்க, தூர பார்வை, லாங் ஃபோக்கஸ். தூரத்துல பார்த்துட்டு அங்கேயே கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு மட்டத்துக்கு மேல இருக்கும் கண்கள். அது ரொம்ப அவசியம். நடுவில் பாருங்க, கண்கள் அங்கேயே இருக்கா கீழே வந்துடுதான்னு பாருங்க. பயிற்சி இல்லாதனால கண்கள் வந்துடும் தானாகவே. திரும்ப கண்களை மேல வைக்க வேண்டியது அவசியம். நடுவில் செக் பண்ணுங்க. 3 ஞாபகம் வச்சுங்க. அமர்வு நிலை, முதுகுத்தண்டு நேராக, உடல் தளர்வாக, 2 கண்களும் லேசா மேல தூக்கி சமம் இல்லாம உருவ மத்தியில் இருக்கு. அவ்வளவுதான் 3 பாயிண்ட். இந்த முதுகுத்தண்டை நேரா வைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமானது நம் முகவை கட்டை தரைக்கு இணையாக இருக்கு, parallel to the ground. இது ரொம்ப உபயோகமா இருக்கும்.
ரெண்டாவது, நம்ம கைகளை வந்து அடிவயிறும் தொடையும் சேரக்கூடிய இடத்துல வச்சா நீங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதுவும் ரொம்ப உபயோகமா இருக்கும். அடுத்தது, தோள்பட்டைகளை பின்னால கொண்டு வரும். ஆனா ரிலாக்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் முதல்ல பின்னால கொண்டு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்றோம். அடி வயிறை உள்ள இழுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணு. தோள்பட்டைகளை பின்னால தள்ளுறது, அடி வயிறை உள்ள இழுக்கிறது, ஆனா ரிலாக்ஸ் பண்ணு. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல அமர்வு நிலையில உட்கார முடியும். நல்ல அமர்வு நிலையில உட்காந்தீங்கன்னா தியானம் நல்லா பண்ணலாம். இல்லைன்னா ட்ரபிள் கொடுக்கும். உடல் வந்து நமக்கு தியானம் செய்ய விடாம தடை செய்யும். அது தடை செய்ய விடாம உடலை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். அதுக்காக தான் ஆசனம். இது அமர்வு நிலை. ஓகே. ஸோ முதுகு தண்டு நேராக, உடல் தளர்வாக, 2 கண்களும் பூர்வ மத்தியில் இருக்கு. இப்ப அடுத்தது, இறுக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு விசேஷமான பயிற்சி, விஞ்ஞான வழி பயிற்சி பரமசிவானந்தர் கொடுத்தது பண்ணுவோம். இது நீங்க எல்லாரும் உபயோகிக்கலாம். எப்பெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கோ உடனே இதை பண்ணலாம். ரொம்ப பிராக்டிக்கல். என்ன பண்றதுன்னா, முதல்ல வாய் வழியா ரெட்ட சுவாசம் மூலமாக உடலை தளர்வாக்கு. சுவாசத்தை வெளியில விட்டுட்டு, எப்படி ஒரு சின்ன சுவாசம், பெரிய சுவாசம் பண்ணி பாருங்க. அது பண்ணீங்கன்னா உடலை தளர்வாக்கலாம் நல்லா. அடுத்தது, ஒரு நீண்ட சுவாசத்தை எடுத்து உடலை இறுக்கமாக்குறது. முட்டி போட்டு பாதங்கள்ல இருந்து தலை வரைக்கும் இறுக்கத்தை கொண்டு வரும். உடல் முழுவதும் இறுக்கமாயிடுது, டென்ஷன்ல வந்துருச்சு. 3 செகண்ட் வச்சுட்டு வாய் வழியா சுவாசத்தை வெளியில விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ நீண்ட சுவாசத்தை எடுத்து உடலை இறுக்கமாக்குங்க. முதல்ல 3 செகண்ட் வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். அது பண்ணிடலாம். அடுத்து அதே 100 தடவை இறுக்கம், டென்ஸ், ரிலாக்ஸ். கடைசி இன்னும் ஒரு தடவை டென்ஸ், ரிலாக்ஸ். பாருங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இது விஞ்ஞான வழிமுறை. எப்பயும் உடம்புல டென்ஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி உடனே டபுள் பிரீத்திங் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி டென்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணா நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்ப தியானத்திற்கு இது ரொம்ப அவசியம். அதான் 2வது ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. 3வது ஸ்டெப் நான் சொன்னேன். அதாவது விஞ்ஞான வழிமுறை தியான முத்திகள் சுவாசத்தை உபயோகித்து பண்ண போறோம் ஆரம்ப பயிற்சி. அதுக்கு முன்னால இன்னும் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணா நல்லது. அது என்ன தெரியுமா? நமக்குள்ள கொஞ்சம் ஈடுபாடு கொண்டு வருது, மோட்டிவேட் பண்றது, தியானம் பண்றதுக்கு. அது எப்படி வரும்? நமக்குள்ள பக்தி, அன்பு, இறைவன் மேல, குருமார்கள் மேல, அது முயற்சி பண்ணினா நமக்குள்ள விஞ்ஞான உத்திகள் செய்யும் போது ரொம்ப எளிமையா, ரொம்ப அழகா செய்யலாம். அதாவது மெக்கானிக்கலா பண்ணாம ஒரு ஈடுபாட்டோட பண்றதுக்கு நமக்கு பக்தி, அன்பு உதவி செய்யும். அதுக்காக ஒரு வழி பரமசிவானந்தர் கொடுத்தது விசேஷமானது. அதுக்கு பேரு காஸ்மிக் சாண்ட், பிரபஞ்ச கீதம் பாடம். பிரபஞ்ச கீதம் மூலமாக மனம் குளிர்ந்துடும், நம்ம இதயம் சுத்தமாகுது, தியானத்துக்கு நல்லா தயார் செய்ய முடியும். உடலை வந்து டென்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி தயார் செய்துட்டோம். மனத்தை எப்படி தயார் செய்யறது? மனத்தை தயார் செய்யறதுக்கு காஸ்மிக் சாண்ட். அது பண்றதுக்கு முன்னால ஒரு சிறிய பிரார்த்தனையும் செய்வோம். நம்ம ஏற்கனவே பிரார்த்தனை செய்துட்டோம் இன்னைக்கு. அதனால இப்ப ஸ்ட்ரெயிட்டா பிரபஞ்ச கீதத்துக்கு போயிடுவோம். நார்மலா பிரார்த்தனை செய்வோம், அப்புறம் பிரபஞ்ச கீதம். பிரபஞ்ச கீதம் நான் ஒரு வரி பாடுறேன், அதை நீங்க திருப்பி பாடுங்க. இந்த மாதிரி பிரபஞ்ச கீதம் மூலமாக இறைவனோட உனக்குள்ள தொடர்பை ரொம்ப நெருக்கமான தொடர்பை மாத்தணும். இறைவனோட பயம் வரக்கூடாது, அன்பு மூலமா இறைவனோட கனெக்ட் பண்றது. அதுக்கான வழி இந்த பிரபஞ்ச கீதம். இப்ப நீங்க திரும்பி பாடுங்க. முதல்ல அதனோட இதை சொல்லிடுற வேர்ட்ஸ், என்னென்ன வார்த்தைகள். எந்த இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக. இறைவனோட பேசுறோம் நேரடியா. இறைவனை எந்த விதமா உங்களுக்கு வேணாலும் உருவகம் செய்யலாம். சிவன், பார்வதி, ராமன், கிருஷ்ணர், இயேசு கிறிஸ்து, அல்லாஹ், எந்த மாதிரி உங்களுக்கு வேணாலும் அந்த மாதிரி நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணலாம். இல்ல உருவமே வேண்டாம் அப்படின்னா
அமைதி, அன்பு, ஒளி, ஆனந்தம், நாதம், அந்த மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணலாம். அந்த விஷுவலைஸ் பண்ணிட்டு அந்த இறைவனோட நேரடியாக நம்ம பேசலாம். எந்த இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக, வருவாயா நீ வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா, எந்த நாட்கள் பறக்குமா இறைவா உன்னை காணாமல், இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன் இரவும் பகலும். ரொம்ப எளிமையான பாடல், ஆனா இதயத்திலிருந்து வரக்கூடிய பாடல். அது பாடினாலே பார்க்கலாம் உங்களுக்குள்ள அப்படியே டிவோஷனல் மூடு வந்துடும். அது பண்ணின உடனே. இப்ப ஆரம்பிக்கிறோம். நான் ஒரு வழி பாடுறேன், நீங்க அதை ரிப்பீட் பண்ணுங்க. எந்த இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக, எந்த வருவாயா நீ வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா, எந்த நாட்கள் பறக்குமா இறைவா உன்னை காணாமல், பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன் இரவும் பகலும். இன்னும் ஒரு குரு பாடுவோம். எந்த இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக, வருவாயா நீ வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா, எந்த நாட்கள் பறக்குமா இறைவா உன்னை காணாமல், இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன் இரவும் பகலும். இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன் இரவும் பகலும். வருவாயா நீ வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா, வருவாயா ஒரு முறை என்னிடம் வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா. மனதுக்குள்ளேயே இன்னும் 2-3 தடவை பாடுங்க. வருவாயா நீ வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா. சவுண்ட கொஞ்சம் குறைங்க, எப்போ வருது. மனதுக்குள்ளேயே வருவாயா நீ வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா. 1-2 தடவை அந்த மாதிரி சொல்லும்போது இதயத்திலிருந்தே நம்ம இறைவனிடம் பிரார்த்தனை செய்யறோம். அந்த மாதிரி உள்ள மூழ்கி பிரார்த்தனை செய்யும் போது இறைவன் நிச்சயமா நமக்கு விடை கொடுப்பாரு. இப்ப சுவாச பயிற்சி செய்யலாம். சுவாச பயிற்சி என்னன்னா, பூரகம், கும்பகம், ரீச்சகம் 3 சமானமா 10 எண்ணிக்கை இல்லைன்னா 8 எண்ணிக்கை 20 எண்ணிக்கைக்கு மெதுவா சுவாசத்தை உள்ள இழுக்கிறது, நிறுத்தி வைக்கிறது, வாய் வழியா மெதுவா வெளியில வருது. இப்ப நம்ம 6 எண்ணிக்கைக்கு தான் பண்ண போறோம். நான் நம்பர் சொல்றேன், நீங்க சுவாசத்தை உள்ள இழுங்க 6 எண்ணிக்கைக்கு, 6 எண்ணிக்கைக்கு நிறுத்தி வைங்க, 6 எண்ணிக்கைக்கு வாய் வழியா மெதுவா வெளியில விடுங்க. சுவாசத்தை எடுக்க ஆரம்பிங்க. 1 2 3 4 5 6 நிறுத்தி வைங்க. 1 2 3 4
5 6. வாய் வழிய வெளியில் விடுங்க மெதுவா. 1 2 3 4 5 6. திரும்ப சுவாசத்தை உள்ள இழுங்க. 1 2 3 4 5 6. நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 6. வாய் வழிய வெளியில் விடுங்க. 1 2 3 4 5 6. நீங்களாவே ஒரு 2 தடவை பண்ணுங்க. அதே மாதிரி மனதுக்குள்ளேயே எண்ணிக்கிட்டு சுவாசத்தை மெதுவா உள்ள இழுத்து நிறுத்தி வச்சு வாய் வழிய வெளியில் விடும். இன்னும் ஒரு தடவை உள்ள இழுங்க, நிறுத்தி வைங்க, வாய் வழிய வெளியில் விடுங்க. இன்னும் 2 தடவை நீங்களாவே பண்ணுங்க. கண்கள் புருவ மத்தியில இருக்கா, அதை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணீங்க. இந்த புருவ மத்தியில இருந்து உங்களுக்கு கிடைத்த அமைதியை உணருங்க. சுவாசம் மூலமாக அமைதியை உணர முடியும். அந்த சிறிதளவு அமைதி வந்தா கூட அந்த அமைதியை உணர்ந்து அப்படியே என்ஜாய் பண்ணி உட்காடுறது. ஒரு 30 செகண்டுக்கு அமைதியை உணர்ந்து உட்கார்ந்துருங்க, வேற எந்த எண்ணமும் இல்லாம. இந்த அமைதியை உணர்ந்து உட்காரும் போது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னொரு 15 செகண்ட் அந்த அமைதியை உணர்ந்து உட்காரலாம். இந்த அமைதியை இப்ப மனக்காட்சி மூலமாக, மனக்காட்சி காணுதல், விஷுவலைசேஷன் மூலமாக அந்த அமைதியை விரிவாக்க போறோம். கற்பனை தான் செய்யறோம், ஆனா அதை செய்து செய்து நமக்குள்ள இருக்கிற உண்மையான பேரமைதியை உணர ஆரம்பிப்போம். அதுக்காக உதவி செய்யும்போது அந்த அமைதியை புருவ மத்தியில உணர்வீங்க இல்லையா, இப்ப அதை விரிவாக்கி மனத்தளவுல முகம் முழுவதுமே அந்த அமைதியிலேயே நிரம்பி போறதா நினைக்கிறேன். அந்த அமைதியை ஒளி வடிவுல நம்ம விரிவாக்க போறோம். இப்ப இறைவனது பேரொளி அமைதியே வடிவான பேரொளி, ஒளிமயமாக உடல் முகம் முழுவதும் ஒளிமயமா ஆயிடுச்சு. இப்ப இன்னும் பெருசாக்கி உடல் முழுவதுமே ஒளிமயமாயிடுச்சு. அமைதியான ஒளி, ரொம்ப சாந்தமான ஒளி. அந்த இறைவனோட பேரொழிய இன்னும் பெரிதாக்கி இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே அந்த அமைதியிலேயே நிரம்பி போனதான் நினைக்கிறேன். இன்னும் விரிவாக்கி இந்த வேலூர் நகரம் முழுவதுமே அமைதியிலேயே நிரம்பி போனதான். இந்த மாதிரி கண்டினியூஸா விரிவாக்கிட்டே போவோம். இப்ப தமிழ்நாடு முழுவதுமே அமைதியிலே நிரம்பி போயிடுச்சு. பாருங்க அமைதி எவ்வளவு பெரிய அமைதி ஆயிடுச்சு. இப்ப அது இன்னும் பெரிதாகி பாரதம் முழுவதுமே அமைதியிலே நிரம்பி போயிடுச்சு. இன்னும் பெரிதாகி நமது உலகம் முழுவதுமே, உலக கோலம் அது முழுவதுமே அமைதியிலேயே சூழ்ந்தது. ஒளிமயமான அமைதி, பியூர் லைட், பியூர் பீஸ். அந்த ஒளி லைட் இன்னும் விரிவாகி நமது பூமியை தவிர வேற கிரகங்கள் எல்லாம் சூரியனை சுத்தி சுத்துது. சூரிய மண்டலம், இந்த சூரிய மண்டலம் முழுவதுமே இப்ப ஒளிமயமா இருக்கு. அமைதியான ஒளியினாலும் சூழப்பட்டுள்ளது. எல்லாமே அதுக்குள்ள அமைதியிலேயே சூழலுது, ஒளியிலேயே சூழலுது. இன்னும் விரிவாக்கி நமது சூரிய மண்டலம் ஒரு நட்சத்திரம் மாதிரி, வானவெளியில பல நட்சத்திரங்கள் இருக்கு.
ஸோ அது பெரிதாகி பெரிதாகி நமது கேலக்சி, அத பால்வீதி, இன்னும் கேலக்சி எல்லாம் பெரிதாகி எவ்வளவு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடான கோடி நட்சத்திரங்கள், அது கூட அமைதியிலேயே ஒளிமயமான அமைதியிலேயே சூழப்பட்டுள்ளதாக. இப்ப மனத்தளவுல பார்த்தா இடது பக்கம் எவ்வளவு தூரம் போனாலும் ஒளி மயமான அமைதி, வலது பக்கம் ஒளிமயமான அமைதி, முன்னால பின்னால மேல கீழே உள்ள வெளியே எல்லா திசைகளிலும் அமைதி, உள்ளுக்குள்ள அமைதி, வெளியிலேயே அமைதி. இந்த எல்லையற்ற அமைதி அதான் இறைவன். அந்த இறைவனோட நம்ம ஒரு பாகம். இப்ப கண்ணை திறந்து உடலை பாருங்க, ஜஸ்ட் பிரீஃபா. உடனே கண்ணை மூடிங்க, உங்களுக்குள்ளே சொல்லிக்கலாம், ஓ நான் இந்த உடல் இல்லை, வெறும் உடல் இல்லை, இறைவனோட ஒளியினால ஆன நான் ஒரு இறைவனோட ஒரு பாகம். ஒளி, இறைவனோட ஒளி, இறைவனோட அமைதியில் ஒரு பாகம். எல்லையற்ற அமைதி, எல்லையற்ற ஒளி, அதனோட ஒரு பாகம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் அப்படி நினைச்சுங்க. இந்த அமைதியில வேரூன்றி நம்ம வெளி வாழ்க்கை நடத்துறதுக்கு இப்ப ஒரு சங்கல்பம் செய்ய போறோம். அந்த சங்கல்பம் மூலமாக எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்றது, அதுக்கான திறமை கொண்டு வர்றதுக்கு இது உதவி செய்யும். ஏன்னா சங்கல்பம் மூலமாக எண்ணங்களை மாற்றோம். எண்ணம் போல் வாழ்க்கை, எப்படி நம்ம மனதுக்குள்ள எண்ணுறோமோ வாழ்க்கை அது மாதிரி தான் அமையும். அதனால பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வந்தா வாழ்க்கையும் பாசிட்டிவ் ஆகும். நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்களா இருந்தா வாழ்க்கை அதே மாதிரி எதிர்மறையில போகும். நெகட்டிவ் தாட் வந்து மாத்திரம் பாசிட்டிவா, அதுக்கு உபயோகமா இருக்கும் சங்கல்பம். இப்ப செய்ய போறோம் அதுதான். அது வார்த்தைகள் என்னென்னா, வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். அவ்வளவுதான். இதை ரொம்ப பாசிட்டிவா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி தலை குனியாம அதை எதிர்கொள்ளக்கூடிய நமக்குள்ள அந்த துணிவு, நமக்குள்ள அந்த திறமை, நமக்குள்ள அந்த சக்தியை கொண்டு வர்றதுக்கு உதவி செய்யும். அதான் இந்த சங்கல்பம். இத தினசரி பல சமயம் செய்து 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 உண்மையாகவே நமக்குள்ள அந்த பாசிட்டிவ் தாட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இப்ப அதைத்தான் பண்ண போறோம். முதல்ல உரத்த குரல்ல சொல்லுங்க, அப்புறம் மென்குரல், அப்புறம் இன்னும் மென்குரல், முணுமுணுத்தல், கடைசியா மனத்தளவிலே சொல்லு. ஓகே, ஆரம்பிங்க. வாழ்வின் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடன் எதிர்கொள்வேன்.
மனதுக்குள்ளேயே 1-2 தடவை சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. அதையே இங்கே தியானத்தை முடிக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திரும்ப ஞாபகப்படுத்துறேன், இப்ப நம்ம பண்ணது ஆரம்ப நிலை தியான பயிற்சி. இதுக்கு மேல உங்களுக்கு உயர்ந்த நிலை தியான பயிற்சி ஈடுபாடு இருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சியோட கடைசியில பிரம்மச்சாரி பிரஜானந்தி உங்களுக்கு சொல்லுவார் அதை பத்தி, அந்த ப்ராசஸ் எப்படி பண்றதுன்னு. யோகா சத்சங்க பாடங்கள் மூலமாக உங்க வீட்டுக்கே வரும் அந்த பாடங்கள். அந்த பாடங்கள் மூலமாக எப்படி இந்த தியான உத்திகளை சரியா செய்யறது அது புரிஞ்சுக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதோட கூட சரிசம வாழ்வுக்கு அதுக்கு சில டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமா. ஸோ இது தினசரி ஒவ்வொருத்தரும் யோகா சத்சங்க பாடங்கள் எடுத்து அதை பயிற்சி செய்யலாம். அதுக்கு வழிமுறை பரமசிவானந்தர் கொடுத்திருக்காரு. இதுல அடிப்படை என்ன? 4 தியான உத்திகள். இப்ப நம்ம பண்ணது ஆரம்ப நிலை தியான பயிற்சி. அதுக்கப்புறம் நம்ம யோகா பாடங்கள் மூலமாக என்ன கிடைக்கும்? 1 சக்தி ஊட்டும் உடற்பயிற்சி, அதாவது எனர்ஜைசேஷன் எக்ஸசைஸ்னு சொல்லலாம். பிராணசக்தி மூலமாக உடலை எப்படி சார்ஜ் பண்றது, அது எப்படி இணக்கமான முறையில உடல் முழுவதும் எப்படி பரவ செய்யுது, அது 1. 2வது மன ஒருமுகப்பாடு, கான்சென்ட்ரேஷன் டெக்னிக், ஹாங்ஸா டெக்னிக். 3வது உலகம் முழுவதும் படைப்புல வைப்ரேஷன் வந்திருக்கு, அந்த வைப்ரேஷன் அதான் பிரணவ சப்தம் நாத பிரம்மன், அதோட கனெக்ட் பண்ணி. 4வது கிரியா யோகம் மூலமாக அந்த பிராணாயாம வழி, உயர்ந்த பிராணாயாம வழி, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த அதே வழி. இப்ப நீங்க பாத்தீங்க இன்ட்ரோடக்ஷன்ல, பதஞ்சலிக்கு தெரிஞ்ச வழி, இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்ச வழி. அந்த வழி என்னது? மகாதார் பாபாஜி நமக்கு கொடுக்கக்கூடிய கிரியா யோகம். அது மூலமாக பிராணசக்தியை வெளியில போட பிராணசக்தியை உள்ளூர் இழுக்கிறது, முதுகு தண்டு உள்ள கொண்டு போகும். இந்த மாதிரி பாருங்க, இந்த 4 வழி, இந்த 4 டெக்னிக் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படி மனம், நமது சுவாசம், உயிர் சக்தி 3ஐயும் ஒரு சீராக கட்டுப்படுத்தி ஆழ்ந்த தியான நிலைக்கு எப்படி போடும். பிரத்யாகார நிலை பிராணாயாமம் மூலமாக உள்ள இழுக்கப்பட்ட நிலை அங்க போறதுக்கு பண்ணும். அப்ப திருவள்ளுவர் சொன்னது அப்பதான் புரியும். அதாவது ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல். ஆமை எப்படி அவயங்களை உள்ள இழுக்குதோ அந்த மாதிரி 5 பொறிகள்ல இருந்து கவனத்தை விடுவிச்சு உள்ள கொண்டு போறது கூட திறமை நமக்குள்ள வரும் அது மூலமாக. அப்பதான் நமக்குள்ள இருக்கிற ஆன்ம இயல்பு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வெளி வாழ்க்கையில சரிசம வாழ்வு முன்னாலே ஃபார்முலா கொடுத்துட்டோம். சயின்ஸ் ஆஃப் பாடி கேர், மென்டல் இன்ஜினியரிங், சோசியல் ஆர்ட்ஸ், அப்புறம் அப்ளைட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அது மூலமாக ஒரு பேலன்ஸ் லைஃப், சமச்சீர் வாழ்றதுக்கு திறமை நமக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ இதோட இன்னைக்கு இந்த உரையை முடிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் இப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதை பத்தி உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். யோகா பாடங்களை பத்தி யாரு புதுசா நீங்க வந்திருக்கீங்களோ கொஞ்ச நேரம் இன்னும் இருந்தீங்கன்னா நல்லா அது உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க அதுக்கப்புறம் யோகா பாடங்கள் எடுத்து படிக்க. நன்றி.